ஹாய் எவ்ரிவன், நான் முருகன் ரவி. நம்ம நிறைய ஹாலிவுட்லேயும் சரி இல்லைனா தமிழ் படத்துலேயும் சரி நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதாவது எஸ்பெஷலி ட்ரெயினில் உள்ள ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்போம். அதுவும் தமிழில் எந்திரன் 1, முரட்டுக்காலை, அப்புறம் ஹாலிவுட்டில் பார்க்க போனோம் அப்படின்னா ஸ்கைஃபால், அப்புறம் அன்ஸ்டாப்பபிள். இந்த மூவிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபைட் சீன்ஸ் அப்படி அக்யூரேட்டாக வச்சுருப்பாங்க. இது கிராஃபிக்ஸ், இது நிஜம் அப்படின்னு நம்மளே டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ஒரிஜினலாக இருக்கும். நான் முன்னாடி சொன்னேன்ல, அந்த ஃபைட் சீன்ஸுக்கும் இந்த சீனுக்கும் டப்பு கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். புதுப்பேட்டை மூவி பார்த்துருப்பீங்க. இந்த படம் 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அந்த படத்தில் செல்வராகவன் டைரக்ஷனில் தனுஷ் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த படம் ஃபுல்லாகவே நார்த் சென்னை பேக்ட்ராப்பில் மூவி எடுக்கப்பட்டிருக்கோம். இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா தனுஷோட ஆக்டிங் தான் பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். மணினா எனக்கு ஒரே ஒரு அருவா குண்ணா எங்க அப்பா சீரா மாதே அப்டேட் ஒரே போய் சிரிக்கிறார்ண்ணா, என்ன பார்த்து சிரிக்கிறார். இந்த டிக்டாக் வீடியோவை நம்ம செல்வராகவன் சார் பார்த்துருந்தா அப்படின்னா புதுப்பேட்டை பார்ட் 2 கண்டிப்பாக எடுப்பார். ஆனால் தனுஷுக்கு தான் சான்ஸ் கிடைக்குமாங்க படங்களில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் காட்டுவாங்க. அதில் நிறைய மக்கள்லாம் பணம் இல்லாதனால அப்படியே எல்லாத்தையும் திருடுற மாதிரி ஒரு சீன் வைப்பாங்க. எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்கிறேன் அப்படின்னா, இதே மாதிரி சம்பவம் நம்ம நாட்டிலே நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு காட்சி நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, இந்த கொரோனா டைமில் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு ட்ரெயின் விட்டாங்க. அந்த ட்ரெயினில் போகும்போது ஏதோ ஒரு ஸ்டாப்பில் இறங்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம தமிழ்நாட்டிலையும் நடக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி அப்படிங்கிற ஒரு பேரை அடிக்கடி நீங்கள் இப்போ சோசியல் மீடியா, நியூஸ் பேப்பர், டிவியில் கேட்டிருப்பீங்க. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு 10th தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அவங்க குடும்ப பிரச்சனை, அதாவது அவங்க பேரண்ட்ஸுக்குள்ள பிரச்சனை, இது பேசி தீர்க்கக்கூடிய சின்ன பிரச்சனையால் அதை பழி தீர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் அந்த சின்ன பொண்ணை கெட்டி போட்டு, கையும் காலையும் கெட்டி போட்டு, முட்டைக்கால் போட வச்சு, பெட்ரோல் ஊற்றி கண் முன்னே எரிச்சிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த வேதனையில் கத்திருக்கு. ஆனால் அந்த ரோட்டில் யாருமே நடமாடாதனால யாருமே பார்க்க முடியாமல் ஹெல்ப்லெஸ், அதாவது யாராலுமே ஹெல்ப் பண்ண முடியாமல் அந்த பொண்ணு துடிச்சு இறந்துருக்கு. உங்கள் பேர் என்னம்மா? ஜெயஸ்ரீயா? சொல்லுமா. தண்ணி கொடுப்பாங்க. இப்போ எப்படி ஆச்சு உங்களுக்கு? அந்த இதுக்கு ஆசைனா அந்த இது முருகன் கழட்டிட்டாங்க. சரி, தண்ணி தாயா? இல்லை, எதுக்கு உன்னை இது பண்ணாங்க? எப்படி எரிஞ்சுக்கிட்ட? யாரோ கையெல்லாம் கட்டி போட்டாங்க. சரி, என்ன ஊரில்? எங்க ஊர்ல. சரி, எது கையை கட்டி போட்டாங்க? தண்ணி கொடுப்பாங்கம்மா. எப்படி எப்படி கட்டி போட்டானுங்க? ம்
தாண்டலாம் ஆடி போயிடுச்சாங்க. இல்லை எதுக்கு உன்னை கட்டி போட்டாங்க? தண்ணி தந்ததான் பேச முடியாங்க. ரகு வந்துட்டாங்களா? இருமா நிறையா தண்ணி தாங்க. யார் யார் கட்டி போட்டு தராங்க? தர சொல்கிறேன். தண்ணி கொடுக்கூடாதுமா. சரி எதுக்கு கட்டி போட்டானுங்க? யாருக்கு சண்டை? எங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும். உங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும். அசோகாக்கா? அப்பாவுக்கும் அவங்களுக்கும் சண்டை. சரி அது எதுக்கு நீயா கொளுத்திட்ட? நான் இல்ல, அவங்க தாண்ட கொளுத்துறாங்க. யார் அவன் கொளுத்துந்த? அந்த முருகையன் யாசகன். பெட்ரோலை எடுத்து ஊத்திட்டாங்க. உங்க அப்பாவுக்கு சண்டையினால உன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்திட்டானுங்களா? அப்பா ரெண்டு தண்ணி தாயா. உங்க அப்பா அடிக்க வந்தனால மேலே ஊத்திட்டாங்களா பெட்ரோலை உன் மேல? நீ தடுக்க போனியா? எம்மாடி ஜெயஸ்ரீ, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சின்ன பொண்ணு அந்த வேதனையை எப்படி தான் தாங்கிச்சுட்டே தெரில. எப்படி அவங்க 2 பேருக்கும் இந்த சின்ன பொண்ணை கொல்லணும் அப்படின்ட்டு மனசு வந்துட்டே தெரில. அவங்களும் ஒரு அம்மா வயிற்றில் தான் பிறந்திருப்பாங்க. அக்கா தங்கச்சிலாம் இருந்திருக்கலாம், மகள் கூட இருந்திருக்கலாம். இவங்களுக்கு கவர்மெண்ட் என்ன தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த டைமில் இந்த மாதர் சங்கம், ஹியூமன் ரைட்ஸ்லாம் எங்கே போச்சுன்னா தெரில. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த கொரோனா லாக் டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. இந்த டைமில் குடிகாரங்கள்லாம், ஐ மீன் மது பிரியர்கள்லாம் நிறைய குடிச்சிட்டு ரோட்டோரமாக நடந்து போகிறத பார்க்க முடியுது. அந்த டைமில் சில பேர் வந்து லிஃப்ட் கேட்குறாங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா வீடு போய் சேர்ந்து நீ 3 நாள் சென்று வருவ போல் இருக்கு. வந்து தொலை. என்ன இன்னைக்கு போத புடனி வரைக்கும் ஏறுது. இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர் அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பார்த்துக்கலாம். இந்த இமேஜ் பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்துருப்பீங்க. இது ஏதோ ரேஷன் பொருள் வாங்குறதுக்காண்டி வரிசையில் நிற்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி வரிசையாக செருப்பும் அவங்க குடையும் வச்சுருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஒயின் ஷாப்பில் வரிசையாக நிற்கிறதுல சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களாம். இப்படி வரிசையாக சப்பலும் குடையும் வச்சுருக்காங்க. அதில் ஒரு குடையை பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய குடைன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் ஒயின் ஷாப்பில் நிற்பாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ கிடச்சிது. இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் வந்து தொழிலாளர்கள்லாம் வந்து சொந்த மாநிலத்துக்கு திரும்பி போகிறாங்க. அதாவது வேலை நிமித்தமாக வந்து இந்த மற்ற மாநிலத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த மாநிலத்தை விட்டு சொந்த மாநிலத்துக்கு போகும்போது வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது 1000 கிலோமீட்டர்ஸ் 1500 கிலோமீட்டர்ஸ்லாம் வந்து நடந்தே போகிறத பார்க்க முடியுது. அவங்க சாப்பாடு தண்ணி நிறைய கிடைக்க மாட்டேங்குது. ஸோ சில தன்னார்வர்கள் வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து குஜராத் மாநிலத்தில் ராஜ்கோட்டில் இருக்கிறோம். நாங்கள் அன்றாடம் வந்து கட்டட வேலை தான் செஞ்சு வரோம். 2 மாதம் எங்களுக்கு லாக்டவுன் போட்டு வச்சதுனால சாப்பாட்டுக்கெல்லாம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறோம். குழந்தைங்களும் அதிகமாக இருக்கு. எங்களை மாதிரி நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் எங்களை வெளியே போனாலும் போலீஸ்காரில் அடிச்சு துரத்துறோம். குழந்தைங்களுக்கு ஒரு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் வந்து எப்படியாவது சொந்த ஊர் வந்து சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு எங்க குஜராத் மாநிலத்தில் வந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க. உங்க தமிழ்நாட்டு மாநிலத்திலிருந்து நீங்க கேட்டு உங்களுக்கு அங்கிருந்து பதிவு கொடுத்தாதான் நாங்க இங்கிருந்து உங்களை அனுப்பிச்சு விட மாட்டேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்க ரொம்ப நாளா 2 மாசமா தொடர்ந்து எப்படியாவது முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்குன்னு யாருமே எதுவும் உதவி செய்யல. தமிழ்நாட்டு அரசாங்கம் எப்படியாவது எங்களை உதவி செஞ்சு தமிழ்நாட்டுக்கு சொந்த ஊர் சேர்க்க மாடி ரொம்ப கேட்டுட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க எதையாவது ஒரு முயற்சி எடுத்து
எங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் எப்படியாவது எங்களுக்கு வந்து நல்லபடியா சேர்த்துடணும் தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கிறோம். நாங்க சாப்பாட்டுக்கு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்க பசங்க எல்லாம் பசிய பட்டிமா கிடைக்குது. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது எங்களை கொஞ்சம் ஊருக்கு சொந்த ஊருக்கு சேர்த்துருங்க. தயவு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். ஊரடங்கு இன்னும் ரொம்ப நீடிக்கணும் எல்லாம் சொல்றாங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சொல்றது தெரியல. எப்படியாவது எங்களுக்கு வந்து சொந்த ஊர் போற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. ட்ரெயின் இல்லைன்னா பஸ்லயாவது ஏற்றி விடுங்க. எங்களுக்கு சொந்த ஊர் போயிட்டா எங்களுக்கு கவலை கொஞ்சம் குறையும். எப்படியாவது எங்களுக்கு சொந்த ஊர் கொண்டு விடுங்க. தயவு செஞ்சு உங்களை தான் நம்பி இருக்கிறோம். நம்ம சேனலை ஒருவேளை கள்ளக்குறிச்சி பக்கம் பார்க்குறவங்க இல்லைனா அங்கே உள்ள அஃபீஷியல்ஸ் யாரும் இந்த சேனலை பார்த்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு அரசியல் பற்றி ரொம்ப தெரியாது, இருந்தாலும் நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா? இந்த லாக்டவுன் டைமில் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடையாது. அதுவும் சினி இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேலை கிடையாது. ஒவ்வொரு ஆக்ட்ரஸ் வந்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுறாங்க. சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, சில பேர் யோகா பண்ணுறாங்க. அப்படி நம்ம சிம்பு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க. ஆமாங்க. அத அடிப்பக்கமா திருப்பி சரிங்க. வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க. நல்லா கழுவி விட்டுருங்க. சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க. பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி. சிம்பு இந்த லாக்டவுன் டைமில் கிச்சனில் குக் மட்டும் பண்ணல, ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. யார் டைரக்ஷன் அப்படின்னா கௌதமன். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எதோட கண்டினியூஷன் அப்படின்னா விவிடி, அதாவது விண்ணை தாண்டி வருவாயா 10 இயர்ஸ்க்கு முன்னால் ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட கண்டினியூஷன் மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த கொரோனா டைமில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் என்ன ஸ்பெஷல், இந்த ஷார்ட் ஃபிலிமில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா திரிஷாவும் சிம்புவும் மட்டும் ஃபோன் கான்வர்சேஷன் மட்டும் தான் எடுத்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. ஸோ இது பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. இப்போ உள்ள யங்ஸ்டர் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவனை மாதிரி சம்பாதிக்க முடியல, அவனை மாதிரி நல்லா வாழ முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, கடவுள் நமக்கு 2 கண், 2 கை, 2 கால் எல்லாம் ஒழுங்காக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.